அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும். முக்கிய வசனம்: ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். யாத்ராகமம் 13:17. மார் ஒரு உற்சாகமான இளம் போதகர். ஒரு காலை வேளையில் தனது மகன் ஓவனுடன் பந்து விளையாடுகையில் ஓவன் தடுமாறி விழுந்து மரித்தான். நிலை குலைந்து போன மார் இன்றும் அதற்காக வேதனைப்படுகிறார். ஆனால் அந்த வலியினூடே மிகுந்த மனதுருக்கமுடைய போதகராக மாறியுள்ளார். மார்க்கின் துயரத்தில் பங்கேற்ற நாம், தேவன் ஒருவனை ஆழமாக காயப்படுத்தும் மட்டும் அவன் அவரால் அபரிமிதமாக ஆசீர்வதிக்கப்படுவது சந்தேகமே என்று A.W. டோசர் குறிப்பிட்டிருந்த தனது புரிதலுக்கு மார்க்கின் சோதனையும் ஒரு சான்றோ என்று வியக்கிறேன். ஆனால் அது உண்மையில் அவ்வளவு எளிதல்ல. இஸ்ரவேலர்களின் பயணத்தை கவனித்தால் தேவனின் அறிவதற்கரிய வழிமுறைகளில் சிலவற்றை கற்றுக்கொள்ளலாம். புதிய தேசத்திற்கு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும் போது ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை எளிதான பாதையில் அழைத்து வந்தார் என யாத்ராகமம் 13:17 வாசிக்கிறோம். எனினும் சில வசனங்கள் தள்ளி தேவன் மோசேயிடம் பார்வோன் தனது இராணுவத்தோடு இவர்களை பின்தொடரும்படிக்கு பாளையம் இறங்கச் சொன்னார். பார்வோன் இந்த பொறியில் வீழ்ந்தான். இஸ்ரவேலர்கள் மிகவும் பயந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று மோசே அவர்களை திடப்படுத்தினான். தேவன் தமது ஜனங்களை வளர்க்கவும் தமக்கு மகிமையுண்டாக்கவும் கடினம் மற்றும் எளிதுமான இரண்டு பாதைகளையும் உபயோகிக்கிறார். நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்று தேவன் வாக்குரைத்தார். இஸ்ரவேலர் அவ்வாறே செய்தனர். நாமும் அவ்வாறே செய்யலாம். எளிதோ கடிதோ ஒவ்வொரு சோதனையினோட தேவன் நமது விசுவாசத்தை கட்டுவிக்கிறார். வாழ்க்கையின் எளிதான காலத்தில் அவரில் இளைப்பாருங்கள். வாழ்க்கையின் கடினமான நேரத்தில் அவர் உங்களை சுமக்கட்டும். உங்களின் வளர்ச்சிக்கு உங்களின் மிகுந்த வேதனையும் வலியும் எவ்வாறு வித்திட்டது? ஏன் தேவன் கடினம் மற்றும் எளிதுமான இரண்டு சோதனைகளையும் உபயோகிக்கிறார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அன்பு இயேசுவே, அனைத்து சோதனைகளுக்கும் நீர் ஒருவரே போதுமானவராய் இருப்பதற்காக உமக்கு நன்றி. இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும்.